மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு கரண்ட்டாக மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது இந்த கரெக்ஷன் இதோட நின்றுடுமா, இப்போ போயிட்டு இருக்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஃபர்தராக இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைனா ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றது தான் மைண்டில் நிறைய பேருக்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கான டேட்டா எடுத்து கம்ப்ளீட்டாக ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ் பண்ணும். அதில் பண்ணி முடிக்கும் போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இந்தியாவில் 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 4 கோடி பேர்கிட்ட தான் டிமேட் அக்கௌண்ட்டே இருந்தது. 2020லேருந்து 2024 அடுத்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இன் இந்தியாவில் 14 கோடி 15 கோடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 25 வருஷத்தில் வெறும் 4 கோடி அக்கௌண்ட் ஹோல்டர் தான் இருந்தது. கோவிடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது அப்படியே 15 கோடி இன்வெஸ்டர்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர் கோவிட் 2020 to 2024 இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனார்மஸ் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பீரியட் தான் ஆக்சுவலி கொரோனாவோட ஓவரால் பாட்டம் அவுட் ஆகி மார்க்கெட்டும் அப் ட்ரெண்ட்லேயே போயிருந்திருக்கு. ஸோ இந்த 4 வருஷத்தில் இந்த புதுசாக வந்த ஒரு 10 கோடி இன்வெஸ்டர்ஸ் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டே பார்த்ததில்லை. அதுதான் முக்கியமான ரீசன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்ச் 2020லேருந்து செப்டம்பர் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 227% இன்க்ரீஸ் ஆகிருக்கு வெறும் இந்த 4 வருஷம் பீரியடில். அதே மாதிரி ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா அதே 2020லேருந்து 2024 செப்டம்பர் பீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 484%, ஆல்மோஸ்ட் 500% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜஸ்ட் 4 இயர்ஸில். ஸோ 4 இயர்ஸில் 500%, வருஷத்துக்கு 100% மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பூம் நடந்திருக்கு மார்ச் 2020லேருந்து 2024 செப்டம்பர் வரைக்கும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மிட் கேப்பும் அதே தான். மிட் கேப்பும் ஆல்மோஸ்ட் 435% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 200%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 500% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா 435% இன்க்ரீஸ் ஆயிருக்கு வித்தின் 4 இயர்ஸ் ஆஃப் டைம் ஆஃப்டர் கோவிட். ஸோ 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் தான் ட்ரேடே பண்ணியிருக்காங்க. ஸோ கோவிடுக்கு அப்புறம் பெரிய கரெக்ஷனே பார்க்கல மார்க்கெட். அண்ட் அதே மாதிரி கோவிடுக்கு அப்புறம் எனார்மஸாக மூவ் ஆகிருக்கு. எந்த ஒரு புல் பேக்கும் இல்லை, எந்த ஒரு கரெக்ஷனும் பெருசாக இல்லை. ஸோ நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஆவரேஜாக ஒவ்வொரு இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டியோட ரிட்டர்னோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மிட் கேப்போட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஆட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ஸ்மால் கேப்போட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஸோ இது மூணோட லாஸ்ட் 10-20 இயர்ஸ்க்கான ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆட் பண்ணிவிட்டு calculate CAGR of Nifty, mid cap and small cap அப்படின்னு போட்டுரும். ஸோ நிஃப்டியோட டேட்டா இருக்குது, ஸ்மால் கேப்போட டேட்டா இருக்குது, மிட் கேப்போட டேட்டா இருக்குது. ஸோ லாஸ்ட் 20 வருஷத்தில் ஓவராலாக ஆவரேஜ். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் த லாங் ரனில் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் இப்போ இதோட சிஜிஆர் என்னவோ அதுதான் we can expect. ஸோ நம்ம ஜஸ்ட் பிகாஸ் நான் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் லாஸ்ட் 5 இயர்ஸில் மார்க்கெட் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன்னா அதே ரிட்டர்ன்ஸ் எவ்ரி இயர் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆன் அன் ஆவரேஜாக அந்த லாங் ரனில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லாங் ரன். ஸோ சிஏஜிஆர் ஃபார் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 13%, 14%, மிட் கேப்பு ஒரு 16%, ஸ்மால் கேப்பு ஒரு 13.7, ஸோ 14%. ஸோ 13, 14, 17. ஸோ இதுதான் ஓவராலாக ஒரு சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸாகவே இருக்குது. இதுதான் யூ கேன் எக்ஸ்பெக்ட். நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, நெக்ஸ்ட் ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இதுதான் ஆன் அன் ஆவரேஜ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே ஒரு ஆஃப்டர் கோவிட் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் என்ன லைவாக பார்த்துருப்பாங்கன்னா அதையே நம்ம சாட் ஜிபிடியில் கால்குலேட் பண்ண சொல்லுவோம். கால்குலேட் CAGR ஆஃப் நிஃப்டி, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் from March 2020 to September 2024. ஸோ இதுதான் ஆக்சுவல் பெரிய ஒரு பீக் பீரியட். நம்ம ஒரு பெரிய ரேலியை பார்த்தோம் இல்லையா, அது இந்த பீரியடில் தான் பார்த்தோம். ஸோ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ரம் செப்டம்பர் 2020லேருந்து மார்ச் 2020லேருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 2024 அதுதான் நம்மளோட ஓவரால் பீக். அது ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி, மிட் கேப்பாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா பெரிய மூவ்மெண்ட்டுமே, இந்த மூவ்மெண்ட்டுங்கிறது இது வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் எல்லாமே இந்த பீரியடில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த பீரியடில் பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்த்ததுனால ஆக்சுவல் அதோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% சிஏஜிஆர், மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 32% சிஏஜிஆர் அண்ட் ஸ்மால் கேப் அதுவும் 31% சிஏஜிஆர். ஸோ ஆவரேஜாக நம்ம இருந்த நார்மல் லாங் டேர்ம் ஆவரேஜை விட இந்த ஷார்ட் டேர்ம் ஆவரேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கோவிட்லேருந்து நம்ம பெரிய கரெக்ஷனே பார்க்காதது தான். ஸோ அதனால் இதை பார்க்கும்போது இதுதான் யூ கேன் எக்ஸ்பெக்ட். நிஃப்டியை 20% கொடுத்துரும், ஸ்மால் கேப்பே ஒரு 30% கொடுத்துருன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அந்த லாங் ரன் இதுதான் வரும். ஸோ நம்ம இப்போ இருக்க கரெக்ஷன்
ஆன்கோயிங் கரெக்ஷன் ஃபர்தராக இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு நம்மளுக்கு திருப்பி ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வர வரைக்கும் அந்த கரெக்ஷன் போகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு கோவிட் கிராஷ் தான் தெரியும். ஆனால் 2008 கிராஷ் பற்றி தெரியாது. 2008 கிராஷ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் 65%, வெறும் நிஃப்டி மட்டுமே 65% இறங்கியிருக்கு. அண்ட் 65% இறங்கி இந்த பீரியட் தான் 2008 to 2009 அந்த ஓவரால் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 68% நிஃப்டி மட்டுமே இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஷோயூ ஸ்மால் கேப்பும் இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஸ்டன்ஸில் 77% இறங்கியிருக்கு 2008 மட்டும். அண்ட் கோவிட் கிராஷில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பீரியட் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஐ ஷோ யூ கோவிட் கிராஷ் பீரியட். இதுதான் கோவிட் கிராஷ் பீரியட். ஸோ கோவிட் கிராஷ் பீரியடும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 65 to 66% இறங்கியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிராஷ் இல்லாமல் நோ ரிட்டர்ன்ஸ் பீரியடுன்னு ஒன்று இருக்குது. நோ ரிட்டர்ன்ஸ் பீரியட்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கும், பெரிய ரிட்டர்ன்ஸே கொடுக்காது உங்களுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீக் இருக்கு இல்லையா, ஸோ 2008 வந்த பீக், அந்த பீக்கை ஆல்மோஸ்ட் எப்போ கிராஸ் ஆச்சுன்னா 2015 தான் கிராஸ் ஆச்சு. ஸோ 2008 2015 வரைக்கும் இந்த ஓவரால் பீரியட், ஸோ இந்த பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும், ஸோ ஆல்மோஸ்ட் 2667 நாள் மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா அந்த ஸ்மால் கேப்பு அந்த பர்டிகுலர் பீக்கை அதுக்கப்புறம் கவரே பண்ணல. ஸோ 2008 இந்த 2015 வரைக்கும் நோ ரிட்டர்ன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓகே ஃபர்தராக அங்கேருந்து கரெக்ஷன் ஃபர்தர் மேலே போயிருக்கு. எவ்வளோ போயிருக்குன்னா ஒரு 65% தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் கரெக்ஷனாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஃப்ரம் 2015 ஸோ 2015 இந்த பீரியட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2020 வரைக்கும் அகெயின் பார்த்தீங்கன்னா நோ ரிட்டர்ன்ஸ். ஸோ 2008 பீக்கான ஸ்மால் கேப்பு 2015 கிராஸ் ஆகி மேலே போச்சு. பட் அதுக்கப்புறம் அதில் ஃபர்தராக மேலே போகல, திருப்பி அப்படியே கிராஷ் ஆச்சு. திருப்பி 2015 2020 வரைக்கும் நோ ரிட்டர்ன்ஸ் பீரியட். அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் அந்த கொரோனா கிராஷுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அங்கேருந்து இந்த இடத்துல கிராஷ் ஆனதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500% போயிருக்கு. ஸோ இந்த 500% நீங்கள் பார்த்தது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் 4 years, 2020 2024 கிடையாது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரணும். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் 2008 ஸோ 2008 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸே வெறும் 222% தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 4 years 400% நம்ம ஸ்மால் கேப்பில் பார்த்ததுனால அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 2008 2024 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பீரியடுக்கான ஓவரால் ரிட்டர்ன்ஸே வெறும் 228% தான். ஸோ இதுதான் ஆன் அன் ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் இந்த மார்க்கெட். ஸோ நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஏன்னா லாஸ்ட் 4 years கொடுத்த ரிட்டர்ன்ஸை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணிங்கனாலே மார்க்கெட் அதிகமாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தோம்னா மிட் கேப்பு ஆல்மோஸ்ட் ஒரு 20% ட்ராடவுனில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா இப்போ 14% 15% ட்ராடவுனில் இருக்குது. அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22% ட்ராடவுனில் இருக்குது. ஸோ இதுதான் கரண்ட் ட்ராடவுன் பீரியட். ஸோ இந்த ட்ராடவுன் பீரியட் இன்கேஸ் இஃப் இட் கோஸ் இதுக்கும் மேலே ஃபர்தராக போச்சுன்னா 35% அந்த அளவுக்கு இன்னும் ஃபர்தராக கிராஷ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி போச்சுன்னா 70% போகும். பட் அந்தளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஆஃப் நிறைய பேர் இப்போது மிட் கேப் ஸ்மால் கேப் எஸ்ஐபிஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர ஆரம்பிச்சிருவாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போது 22% இருக்க கரெக்ஷன் ஃபர்தராக 35% போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா. அண்ட் அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டியில் இப்போ 14% கரெக்ஷன்றது ரொம்ப நார்மல் கரெக்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் நடந்திருக்கு. ஸோ ஏகப்பட்ட டைம் இதே மாதிரி 14% கரெக்ஷன் ஆயிருக்கு. அண்ட் எவென்ச்சுவலி மார்க்கெட் அதே மாதிரி ரெக்கவர் ஆகி மேலே போயிருக்கு. பட் இந்த கரெக்ஷன்ஸ்லாம் இஸ் வெரி நார்மல். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரெக்ஷன் ஒன்றுமே இல்லை. 22% கரெக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 70% கரெக்ஷன் 80% கரெக்ஷன்லாம் நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் கோவிட் பேட்ச் இன்வெஸ்டர், கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் தப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் லைவாகவே லாஸ்ட் 4 years மார்க்கெட் நல்லா மூவ் ஆனதை பார்த்துட்டீங்க. பட் லாஸ்ட் 4 years விடுங்க, லாஸ்ட் 15 வருஷம் லாஸ்ட் 20 வருஷமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி 14% 16% 17% ஆனால் இயர்லி பேசிஸ் இவ்வளோ தான் வரும். ஸோ இப்போ மார்க்கெட் வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நல்லா மேலே பறந்ததுனால இந்த கரெக்ஷன்ஸ் ஆன்கோயிங்காக இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக கூட டவுன் ட்ரெண்டில் போகலாம். பட் இஃப் யூஆர் அன் எஸ்ஐபி இன்வெஸ்டர் இதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காமல் யூ கண்டினியூ டு இன்வெஸ்ட். அதே மாதிரி உங்களோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை மாற்றிடுங்க, ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. இதுதான் உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும். அண்ட் டோன்ட் டேக் எனி லெவரேஜ் பொசிஷன். நீங்கள் ஒரு எம்டிஎஃப் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிரும்னு எதிர்பார்க்காதீங்க. இதுக்கப்புறமா இருந்த மார்க்கெட் பீக்கு
ஃபர்தராக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் அதிகமான லெவரேஜ் பொசிஷன்ஸ் எடுக்காதீங்க. அண்ட் எவென்ச்சுவலி மார்க்கெட் கேன் கோ அப், பட் அந்த கோ அப் பீரியடுக்கு ரொம்பவே நாள் ஆகும். இதுக்கு முன்னாடி எடுத்த மாதிரி அசால்ட்டாக டக்கு டக்குன்னு மேலே போகாது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மூவ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் டோன்ட் டேக் எனி லெவரேஜ் பொசிஷன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.